தாமாக முன்வந்து விசாரித்து வரும் நிலையில் நீதிபதி விக்ரம்நாத் சந்தீப் மெத்தா அன்சாரி அமர்வு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், விளையாட்டு விடுதிகள் உள்ளிட்ட பொது இடங்களுக்குள் தெருநாய்கள் நுழையாத வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் நாய்கள் புகாமல் இருக்க உள்ளாட்சி மற்றும் குறிப்பிட்ட நிர்வாக அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதிகளிலிருந்து பிடித்து செயல்படும் நாய்களுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு ஊசி செலுத்தி மீண்டும் அதே இடத்தில் விடக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. எந்தெந்த இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதை 2 வாரத்திற்குள் கண்டறிந்து அந்த பணிகளை 8 வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்று தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள், தெருக்களில் சுற்றித் திரியும் மாடு, ஆடு, நாய் உள்ளிட்டவற்றை பிடித்து கோசாலை அல்லது காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்றும் ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து அனைத்து மாநிலங்களிலும் கடுமையாக பின்பற்றி 8 வாரங்களுக்குள் அதற்கான அறிக்கையை தலைமை செயலாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.